எங்கள் வீட்டு மகாலட்சுமி கலசம் வச்சு இது மாதிரி தான் அலங்காரம் பண்ணுவோம் எப்போவுமே. அதாவது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி அமையும். இதே போல் தான் வருஷம் வருஷம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரியான அலங்காரம் கிடைக்கும் அம்மனுக்கு. ஆனால் வருஷம் இந்த மாதிரி ஜடை மட்டும் தச்சு விட்டுருவேன். ஜடை கூட ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு வருஷம் முல்லைப்பூ, ஒரு வருஷம் குண்டுமல்லி, சம்பங்கி, அடுத்து தாழம்பூ, அந்த மாதிரி எனக்கு எந்த மாதிரி அம்மனுக்கு எந்த மாதிரி அமையணும்னு இருக்கோ அந்த மாதிரியான ஜடை அமையும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நாங்கள் வரலட்சுமி பண்ணுறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், ரவா லட்டு, அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ், சோமாஸ், ட்ரை நட்ஸ், மோத்திச்சூர் லட்டு. அம்மனுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் ட்ரை நட்ஸும் விசேஷம்னு சொல்லுவாங்க, அதனால் வச்சுருக்கேன். அடுத்து எங்கள் வீட்டு பிரசாதம் சாதம், நெய் பருப்பு, எலுமிச்சம் சாதம், கடலைப்பருப்பு சுண்டல், பூர்ண கொழுக்கட்டை, வெள்ளை வடை. ஏன்னா நாங்கள் புடவை வச்சு படைச்சிருக்கிறதுனால வெல்லம் வடை செய்திருக்கோம். அடுத்து சக்கரை பொங்கல், புதினா துவையல், புடலங்காய் பொரியல், மெதுவடை, பருப்பு பாயசம். இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டு வரமகாலட்சுமி. பார்த்துக்கோங்க, எல்லாரும் சேவிச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் கூட எங்கள் வீட்டு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கட்டும். மகாலட்சுமி எல்லோருக்கும் பொதுவானவங்க தான், அதனால் எங்கள் வீடு உங்கள் வீடுன்னு வேண்டாம். எல்லாருக்குமே வரம் தரும் இந்த வரமகாலட்சுமி எல்லாருக்குமே இதற்கு மேலே நல்ல ஒரு வாழ்க்கையையும் சுபிட்சத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன்.